யா முஆத் இன்னக தஅதி கௌமன் அஹ்ல கிதாபின் ஃபதுஊஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ். முஆத் என்கின்ற 18 வயது இளைஞரை யமன் தேசத்துக்கு அனுப்பி வைத்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ யூதர்கள் கிறிஸ்தவர்கள் வாழும் இடத்திற்கு செல்கிறாய், ஏதோ நாம் முஸ்லிம் அவர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தானே என்று அவர்களுக்கு அநீதி இழைத்து விடாதே. ஃபத்தகி தஅவத்தல் மதுலூம் ஃபஇன்னஹா லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப். அநீதி இழைக்கப்பட்டால் அவர்களுடைய பிரார்த்தனை, அவர்கள் இந்துவாக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் யூதராக இருந்தாலும், நீ அவர்களுக்கு அநீதி இழைத்து விட்டால் அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே திரையில்லை, அநீதியை பயந்துகள் என்றார்கள். அப்படிப்பட்ட பரம்பரை வந்த நாங்கள் இன்னொருடைய இணையத்தை ஈர்த்துவிட்டு எங்களுக்கான இணையத்தை தேடுவோம். ஜெருசலத்தினுடைய அகராதி என்று பிரிட்டானிக்காவில் இருக்குது, அதுல போய் படிங்க. ஏதோ முஸ்லிம் வந்து உளறிட்டு போயிட்டான்னு நினைக்காதீங்க. ஐ எம் செக்குலர் பர்சன். பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா ஜெருசலம்ல போய் படிங்க இந்த செய்தியை. அப்ப உமர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு எந்த யூதர்கள் நம்மள தொழக்கூடாதுன்னு சொல்றானோ, எங்களை பார்த்தா பிறருடைய மத வழிபாட்டு தலங்களை பிடுங்கி எங்களுக்கு மத வழிபாட்டு தலங்களை கட்டிக்கொள்பவர்கள் போல் தெரிகிறது. வரலாற்றில் எங்கள் கைகளில் அதிகாரம் இருந்த போது கூட, வரலாற்றில் எங்கள் கைகள் ஓங்கி இருந்த போது கூட, யாருக்கும் ஒரு சிறு அணுவுக்கும் எந்த அநீதியையும் இழைத்து காட்டாத இறைத்துவரின் வாரிசுகள் நாங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த முக்கியமான கடமையை, முக்கியமானதொரு நிகழ்வை நாம் ஏன் கலந்து கொள்கிறோம், எதற்காக இதில் நம்முடைய உணர்வை பதிய வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த மாசத்துல, போன மாசத்துல நிறைய பேர் எனக்கு முன்னால பேசும்போது கூட சொன்னாங்க, சம்பால் என்கின்ற இடத்திலே ஷாஹி ஈத்கா பள்ளிவாசல் அப்படிங்கிற பள்ளிவாசலிலே, அந்த பள்ளிவாசல் ஹரிஹர் கோயில் என்கின்ற கோயிலை பாபர் 1500களிலே இடித்து, அப்படி இடிச்சு தான் அந்த கோயிலை அந்த மஸ்ஜிதை கட்டினாங்க. அதனால மற்ற மஸ்ஜிதுகளில் சர்வே பண்ற மாதிரியே இந்த பள்ளிவாசல்லையும் சர்வே பண்றதுக்கு உத்தரவு தரணும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போய் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அங்க உள்ள சிவில் சூட்டா இதை ஃபைல் பண்றாங்க, ஒரு ஓஎஸ்ஆ. அப்ப ஃபைல் பண்ண பிறகு முறையாக மஸ்ஜித் நிர்வாகத்தை அழைத்து கேட்க வேண்டிய, அல்லது அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து, அவங்க தான் டிஃபெண்டன்ஸ், அவர்களை அழைத்து அவர்களுடைய நியாயத்தை கேட்க வேண்டிய நீதிமன்றம் பட்டப்பகல் ஜனநாயக படுகொலை, இட் வில் பி கன்சிடர்ட் as a broad daylight massacre of judiciary, நீதித்துறையின் பட்டப்பகல் படுகொலை, அவரை எக்ஸ்பார்ட்டி ஆக்கி நீ உடனே ஒரு கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணி போய் உடனே நீங்க ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு போயிட்டு ஒரு ஆய்வு பண்ணிட்டு வந்துட்டாங்க. இரண்டாவது ஆய்வுக்கு கிளம்புறாங்க, அந்த பள்ளிவாசலை நோண்டி பார்க்கணும் உள்ள போய். இத்தனைக்கும் அந்த பள்ளிவாசல் டிக்ளேர்டு மோனுமெண்ட், வரலாற்று சிறப்பு மிக்க பாதுகாக்கப்பட்ட வரலாற்று தலம். அது சொல்ல போனா பாபர் மஸ்ஜிதை விட பழமையானது. பாபர் மஸ்ஜித் 500 வருஷத்துக்கு முன்னால பழமையானது என்றால், ஷாஹி ஈத்கா மஸ்ஜித் 800 ஆண்டுகள் பழமையான ஒரு பள்ளிவாசல். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவால் டிக்ளேர் செய்யப்பட்டது. அப்போ இவ்வளவு பெரிய பள்ளிவாசலை பண்றாங்களே அப்படின்னு மக்கள் கிளம்பி போறாங்க. இதை ஏன் சொல்லி இந்த இடத்துல நான் ஆரம்பிக்கிறேன் என்றால், எந்த உணர்வோடு நாம் இங்கு கலந்திருக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் யூபியில யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு. தான் வகிக்கின்ற முதல்வர் பதவிக்கு அருகதை இல்லாத, சட்டத்துக்கு புறம்பான யோகி ஆதித்யநாத் என்கின்ற ஒரு முதல்வர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். நம்ம இந்த ஜுபைர்னு ஒருத்தர் கூட ஆல்ட் நியூஸ் நடத்தி ஃபேக்ட் செக் எல்லாம் பண்ணுவார். நிறைய ஃபேக்ட் செக் பண்ணி இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக பொய் செய்தி யாரெல்லாம் பரப்புறாங்களோ அதை எடுத்து எங்கேயாவது ஒருத்தர் அடிச்சுட்டு இருப்பான், இவன் பாருங்க முஸ்லீம் ஒரு இந்து பொண்ணு அடிக்கிறான் அப்படின்னு உடனே கிளப்பி விடுவானுங்க. அதை பரப்புறது யாருன்னு பார்த்தா பிஜேபி பெரிய பெரிய தலைவர்லாம் பரப்புவாங்க. அவர் என்ன பண்ணுவார், அதை எடுத்து உண்மை நிலவரம் இதுதான் அப்படின்னு போடுவார். அவரை பிடிச்சி, அவருக்கு கர்நாடகாக்காரர், அவரை பிடிச்சி இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறாருன்னு ஒரு வழக்கு அவர் மேல. எங்கேயோ சுத்திட்டு இருக்கிற கர்நாடகாக்காரனை பிடிச்சி வழக்கு. இதை ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, அப்படிப்பட்ட யூபியிலே சிஏஏ போராட்டத்தில் கலந்து கொண்டார் என்பதற்காக அப்ரில் பாத்திமா என்கின்ற பெண்ணு ஒரு பிள்ளை டெல்லியில போராட்டத்தில் கலந்துகிட்டா அப்படிங்கிறதுக்காக அவருடைய வீட்டை இடித்தார்கள். அதே யூபியிலே சிஏஏ போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் என்பதற்காக கலந்து கொண்ட போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நிர்வாகிகள், ஒவ்வொரு தனி மனிதனுடைய வீட்டை இடிச்சாங்க. பிரச்சனை, துப்பாக்கி சூடு. அங்கதான் பாபர் மஸ்ஜிதும் இருக்குது. அங்கதான் பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டு அயோத்தியாவிலே ராமர் கோயிலும் கட்டப்பட்டு திறக்கப்படுகிறது. இவ்வளவு பிரச்சனை நடக்கிறது. பட்டேங்கே தோ கட்டேங்கே அப்படின்னு ஓப்பனா ஒரு முதல்வரால் பேச முடிகிறது. இந்துக்களே நம்ம எல்லாம் ஒத்துமையை உரைக்கணும் அப்படின்னு ஒரு முதல்வர் பேசுகிறார்.
இட் இஸ் 80:20 அப்படிங்கிறார். 80% இந்துக்களுக்கும் 20% இஸ்லாமியர்களுக்கும் தான் பிரச்சனையே அப்படின்னு ஒரு முதல்வரே மத வன்முறையை தூண்டி பேசுகிறார். தொடர்ந்து வீடுகளை இடிக்கிறார். அத்தீக் அகமது, அஷ்ரப் அகமது என்று 2 அந்தாலும் ஒரு 3 முறை எம்பி, இந்தாலும் ஒரு எம்பி கேண்டிடேட் நின்றவன் ஜெயில இருந்து கூட்டு வந்த ஹாஸ்பிட்டல் வெளியே வரும்போது பாயிண்ட் பிளாக்ல நெத்தியை துப்பாக்கி வச்சு எவ்வளவு ஒருத்தர் சுட்டு தள்ளுறான். அதை ஒரு முதல்வர் சட்டமன்றத்திலே பேசுகிறார். மிக்திமே மிலாது எங்கே அப்படிங்கிறார். நான் மண்ணோட மண்ணா கலந்துருவேன் அத்தீக் அகமது அப்படின்னு. அப்படியே அதை அத்தீக் அகமது முன்னாள் எம்பி என்றால் 3 முறை எம்பி நடு ரோட்ல நாயை சுடுவது போல் சுட்டார்கள். இவ்வளவு நடக்குது, இவ்வளவு நடக்குது. ஆனாலும் அதே யூபியில் தான் மீண்டும் ஒரு சம்பால் மஸ்ஜிதை இழந்துவிட போகிறோம் என்கின்ற உணர்வில் 4 பேர் தன்னுடைய உயிரை ஷஹாதத்தாக கொடுத்து அங்கே களத்தில் இருக்கிறார்கள். புரியுதா? பூச்சாண்டி காட்டுறான் யூபி யோகி ஆதித்யநாத். அதே யோகி ஆதித்யநாத்தின் ஆட்சியில் தான் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? 4 பேர் செத்துட்டான். திரும்பவும் அந்த போராட்டத்தில் கலந்துட்டோம். எல்லாரும் வீடியோ நீனே இடிச்சிருங்கிறான். ஏன்னா இப்ப சுப்ரீம் கோர்ட்டுடைய டைரக்ஷன் இருக்குது. 15 days prior நோட்டீஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அப்பீல் அத்தாரிட்டி கிட்ட போகணும். இப்ப சுப்ரீம் கோர்ட் சமீபத்தில் கொடுத்த ஜட்மெண்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ பிரேயர் நோட்டீஸ் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம இப்ப நாங்க கொடுக்கிற இந்த ஆர்டரை எல்லா கலெக்டருக்கும் சர்க்குலேட் பண்ணணும். இல்லீகலா ஒரு வீடு கட்டிட்டாங்கிற பேரில் இப்ப இடிக்கிற முஸ்லீம்களுடைய வீடு இடிக்கிற, முஸ்லீம் பேர் சொல்ல சுப்ரீம் கோர்ட், முஸ்லீம்களுடைய வீட்டை இடிக்கிற. ஆனா நீ இந்த நான் இப்ப போடுற ஆர்டரை எல்லா கலெக்டருக்கும் கொடுத்து ப்ராப்பரா கொண்டு போகணும் அப்படின்னு ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டரே மதிக்காம முஸ்லீம் எவெல்லாம் போராட்டத்தில் கலந்துக்கிட்டியோ நீயே முன் வந்து வீட்டை இடிச்சு. அப்படி இடிக்கல, நீயா முன் வந்து வீட்டை இடிக்கல அப்படின்னா நான் ஃபைன் போட்டு வீட்டை இடிப்பேங்கிறான். ஆனாலும் முஸ்லிம்கள் போராடுகிறார்கள். ஆனாலும் முஸ்லிம்கள் தங்களுடைய மஸ்ஜிதுக்காக, இறையாலயத்திற்காக இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தை நாடி, உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்குது இந்த மேட்டர்ஸ் எல்லாம் அப்படியே சீஸ் பண்றோம். அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு போங்க, அலகாபாத் ஹைகோர்ட்ல உங்களுடைய கன்சென்ட் சொல்லிக்கங்க. அது வரை சர்வே பண்ணக்கூடாது. இப்போ ஒரு சின்ன ரிலீஃப் சம்பால்ல. அது எத்தனை பேர்? 4 பேர் உயிர் போனதுக்கு பின்னால பரவாயில்ல, பரவாயில்ல. இந்த வரலாற்றை நீங்கள் வரலாற்று பக்கங்களை தயவு கூர்ந்து புரட்டி பார்க்க வேண்டும். நான் ஒரு முறை ஈராக் போர் நடந்து கொண்டிருக்கும் போது படித்து பார்த்தேன். ஒரு கார்ட்டூன், இந்த ஹிந்துல வந்து ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கிறான். புஷ் வந்து அனுப்புறார், ராணுவ வீரர்களை அனுப்புறார், ஈராக்குள்ள போங்கன்னு. ஒரு பள்ளத்தை அப்படியே உழுவுறாங்க. அந்த உளுந்துட்டு இருக்கிற ஒரு ராணுவ வீரன் சொல்றான், tell him that this is an endless pit. புஷ் கிட்ட சொல்லு, இது முடிவே இல்லாத ஒரு குழிடா, இஸ்லாமியர்களை எதிர்த்து நம்மால் வெற்றி கொள்ள முடியாதுடா. இன்றைக்கு அதே ஈராக்கில் உங்களால் எதை பிடுங்க முடிந்தது? ஆப்கானிஸ்தானுக்கு சென்றீர்கள், உங்களால் அதே ஆப்கானிஸ்தானில் எதை பிடுங்க முடிந்தது? இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் அதே பைத்துல் முகத்தஸிலும் உங்களால் ஒன்று பிடுங்க முடியாது என்பதை வரலாற்று பூர்வமாக நிரூபித்து காட்டுவோம். இது வரலாறு. அதே மாதிரி தான் நீ நினைச்சுக்கிட்ட பாபர் மசூதி இடிச்சாச்சு, ராமர் கோயிலை கட்டியாச்சு. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எங்களோடு பின்னி பிணைந்து ஒருதாய் பிள்ளைகளாக பழகும் எங்கள் சகோதரர்களை, எங்கள் இந்து மக்களை பொய்யான செய்திகளை கொடுத்து பரப்பி, அவரிடத்துல இல்லாத பொல்லாத செய்திகளை எல்லாம் சொல்லி, அவர்களிலிருந்து ஒரு பிரிவை மண்டைய கழுவி, நீ எல்லாம் விஹெச்பிக்கு வா, ஆர்எஸ்எஸ்க்கு வா, பிஜேபிக்கு வா அப்படின்னு அவர்களை எல்லாம் அழைத்து ஒரு பெரும்பான்மை சமூகத்தை வைத்துக் கொண்டே உங்களுக்கு எங்களுடைய இறையாலயத்தை இடிப்பதற்கு 100 ஆண்டுகள் தேவைப்பட்டது என்றால், எங்கள் இறையாலயத்தை இடிப்பதற்கு உங்களுக்கு 100 ஆண்டுகள் தேவைப்பட்டது என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் உயிரிலும் மேலான ஆலயத்தை நான் இல்லை என்றால் என் பிள்ளை, என் பிள்ளை இல்லை என்றால் என் பேரன், என்றைக்காவது ஒரு நாள் அதை மீட்டெடுத்தே காட்டுவோம். இத வந்து நம்ம வந்து ஒரு போராட்டத்தை போட்டு நடத்தினா மட்டும் நமக்கு 2 நெருக்கடி. இந்த இந்தியாவில் 2 வகை நெருக்கடிக்கு நம்ம உள்ள வரும். அது என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் இழந்த வேதனையே சொல்லணும், இன்னொரு பக்கம் நம்ம ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருப்போம். இப்படி ஆகி போச்சே, 4 பேர் செத்துட்டான், பாபர் மசூதி இடிக்கும்போது ஆயிரக்கணக்கான பேர் செத்துட்டான், அதை தொடர்ந்து மகாராஷ்டிரால கலவரம் நடந்துச்சு, அதுல ஆயிரக்கணக்கான பேர் செத்துட்டான், அதை தொடர்ந்து குண்டடிப்பு நடந்துச்சு, அதுலயும் முஸ்லீம் தான் முடிச்சான், இப்படி இவ்வளவு நடக்குது, இப்படி இருக்குதே அப்படின்னு நம்ம ஒப்பாரி வச்சு அழுதா, இதை பாத்தீங்களா இந்தியாவுக்கு எதிராக பேசுறான் அப்படின்வா. 2 பிரச்சனை. ஒண்ணு, நாம் நமக்கு இழைக்கப்பட்ட அநீதியையும் சொல்லணும், அதே நேரம் ரொம்ப கவனமா சொல்லணுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. It is a travesty of justice. பாபர் மசூதியின் தீர்ப்பை விமர்சிக்க கூடாது. அந்த தீர்ப்பை விமர்சிக்கலாம், நீதிபதிகளை விமர்சிக்க கூடாது. It is a travesty of justice. Travesty na making mockery of law. நீதித்துறையை கேலி கூத்தாக்கியது இது. இன்னும் நான் ஒரு 10 முறை அழுத்தி சொன்னா புடிச்சிருங்க, ட்ரிபிள் எம்கே ஆர்ப்பாட்டத்தில் வந்து இப்படி பேசிட்டு போனாரு, இவருக்கு ஒரு கேஸை போடுங்க, இவரையும் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சட்டம் ஓரளவு அறிந்ததனால் சொல்கிறேன்,
இட் இஸ் a travesty of justice. இது நீதித்துறையின் மாக்கரி ஆஃப் லா. இது நீதித்துறையை கேலிக்கூத்தாக்கியது என்று சொன்னவர் நேற்று டிசம்பர் 5 அன்றைக்கு நடந்த ஒரு நிகழ்விலே முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் நரிமன் சொல்லி காட்டினார். பாபர் மசூதி வழக்கிலே தரப்பட்ட தீர்ப்பு நீதித்துறையின் கேலிக்கூத்து என்றார். நானா சொல்றேன், it is a travesty of justice. பாபர் மசூதியில் வழங்கப்பட்ட தீர்ப்பு நீதித்துறையிலே கேலிக்கூத்து என்றார். இது ஒரு கேலிக்கூத்தான தீர்ப்பு. என்னுடைய வார்த்தை அல்ல, ஜஸ்டிஸ் நரிமானின் வார்த்தை. அவர் என்ன சொல்றாரு? செக்யூலரிசம் should have been given its due course. இந்த தீர்ப்பு மதசார்பின்மைக்கு கொஞ்சமும் மதிப்பளிக்காமல் தரப்பட்ட தீர்ப்பு என்றார். மதசார்பின்மைக்கு கொஞ்சமும் மதிப்பளிக்காமல் தரப்பட்ட தீர்ப்பு என்று தீர்ப்பை பற்றி தன்னுடைய கருத்தை மிக தெளிவாக சொன்னார். அதை சொல்லிட்டு அவர் சொல்றார், எல்லாருக்கும் புரியணும் இல்லையா இந்தியாவில். அவர் சொல்றார், பிஜாய் இமானுவேல் கேஸ் அப்படின்ற ஒரு கேஸ்ல தரப்பட்ட ஒரு வாசகத்தை சொல்கிறார். அவர் ட்ரெடிஷன் டீச்சர்ஸ் டாலரன்ஸ். நரிமான் சொல்றார், ஜஸ்டிஸ் நரிமான், அவர் ட்ரெடிஷன் டீச்சர்ஸ் டாலரன்ஸ். நம்முடைய பாரம்பரியம் நமக்கு சகிப்புத்தன்மையை சொல்லித் தருகிறது. அவர் பிலாசபி பிரீச்சர்ஸ் டாலரன்ஸ். நம்முடைய தத்துவம் நமக்கு சகிப்புத்தன்மையை சொல்லித் தருகிறது. அவர் கான்ஸ்டிடியூஷன் பிராக்டிசஸ் டாலரன்ஸ். நம்முடைய அரசமைப்பு சட்டம் நமக்கு சகிப்புத்தன்மையை தான் போதிக்கிறது என்று சொன்னார். அப்படி இருக்கும்போது let us not dilute it. அதை கரைச்சு விட்டுறாதீங்கப்பா. சகிப்புத்தன்மை வேணும். நீதித்துறையின் வார்த்தைகள் தெளிவாக இருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய வார்த்தைகள் இன்னைக்கு இந்த சம்பால் மசீதாக இருக்கட்டும், ஞானவாபி மசீதாக இருக்கட்டும், எல்லாத்திலையுமே முக்கியமானது பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட். எல்லாரும் எனக்கு முன்னால பேசும்போது சொன்னாங்க. 1992 இந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாலேயே 1991 காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் பொழுது மக்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்து கொண்டு வந்த சட்டம் தான் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட். சரி, ஒரு பாபர் மசூதி இன்னைக்கு பிரச்சனை ஆயிருச்சு. இன்னும் ஒரு பாபர் மசூதி போல, ஏன்னா இந்த ஆர்எஸ்எஸ் காரங்க என்ன நினைக்கிறானுன்னு தெரியும். இனி ஒரு பள்ளிவாசல எவனும் கிளைம் பண்ணிட்டு வரக்கூடாது என்பதற்காக பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட். இந்தியா சுதந்திரம் ஆகும் போது ஒரு இடம் கோயிலா இருந்துச்சா? அது கோயில் தான். அதுக்கு முன்னால என்னவா இருந்துச்சுன்னா தேவை கிடையாது. இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது ஒரு இடம் மசூதியா இருந்தா அது என்னதான்? சரிங்களாமா? இல்ல வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு டீ கேட்பாரு, லேட் ஆயிடுச்சு ஆர்ப்பாட்டத்தை நினைச்சிட்டு இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? என்ன ஆக்ட் சொன்ன சொல்லுங்க? என்ன ஆக்ட் சொன்ன சொல்லுங்க? 1991 நம்பர் மட்டும் ஞாபகம் இருக்கு. பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் சொன்னாங்களா? வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம். வழிபாட்டு தலங்களை வச்சு இவன் ஒரு அரசியல் பண்ணுவான்னு தெரியும். இதை இடி அதை இடி பாருங்க, பொழுதுக்கு இதான் வேலை உனக்கு. அதுக்கு கீழே கோயில் இருந்துச்சு, இதுக்கு கீழே கோயில் இருந்துச்சு. அதுக்கு தான் நீதிமன்றம் ஒரு அழகான வார்த்தையை சொன்னது. உச்ச நீதிமன்றத்தினுடைய 1045 பக்கத்தினுடைய தீர்ப்பு, பாபர் மசூதியுடைய தீர்ப்பு, அதுல ஒரு வார்த்தை, குறிப்பிடப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, the places of worship act reflected the message that history and its wrongs shall not be used as instrument to oppress the present and future. நீ வரலாறுன்னு சொல்லிட்டு வரல, 1500 அதை இடிச்சான், 1300 இதை இடிச்சான், 1200 இதை இடிச்சான்னு சொல்லிட்டு வரல. வரலாற்றை தீர்ப்புல சொல்லப்பட்ட வார்த்தை இது. 5 பக்கத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஜஸ்டிஸ் நரிமான் சொல்றார், 5 பக்கத்துக்கு இதுவே திருப்பி சொல்றான். என்னன்னா, வரலாற்றில் எவனோ இழைத்த குற்றத்திற்காக நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் தண்டிக்க கூடாது என்று இது தீர்ப்புல இருக்கு. இது எவனாவது கண்டுக்கிட்டீங்களா? ஒரு வாதத்துக்கு உண்மையிலேயே கோயிலை இடிச்சுதான் அப்படி நமக்கு வரலாறு கிடையாது. கோயில் இடிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்றேன். இன்னைக்கு பலஸ்தீன்ல எந்த பள்ளிவாசலுக்காக பிரச்சனை நடக்குது தெரியுமாமா? லேடிஸ் தெரியுமா? என்ன பள்ளி? அல் அக்ஸாக்காக பிரச்சனை நடக்குது இல்ல? இதே மஸ்ஜித் அல் அக்ஸா இன்னைக்கு யார் நம்மளை அடிக்கிறா? யூதர்கள் நம்ம அடிக்கிறாங்க. முஸ்லீம்களை நீ தொழக்கூடாது, எட்டி உதைக்கிறான், தொழுதா எட்டி உதைக்கிறான். முதலாக ரோமர்கள் கையில் இருந்து இஸ்லாமியர்கள், உமர் ரலியல்லாஹு கையில ஆட்சி வருது. ரோமர்கள் தான் அதை வாங்குறோம், பைசான்டைன் கிட்ட இருந்து. அப்ப உமர் ரலியல்லாஹு உள்ள போயிட்ட உடனே அங்க ஏற்கனவே ரோம மன்னர்களாக, பைசாந்திய மன்னர்களாக இருந்த டைட்டஸ் கையாலும் இன்ன பிற மன்னர்களுடைய கையாலும் சரியான அடி வாங்கியிருந்தான் யூதர்கள். இந்த பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்னு. அப்ப அந்த ஊர் மக்கள், இன்னைக்கு இருக்கிற பலஸ்தீன் அன்னைக்கு அதுக்கு பேர் ஏலியா. இன்னைக்கு இந்த பலஸ்தீன் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ஏலியா. அந்த ஏலியா மக்கள் ஒரு கோரிக்கை வச்சாங்க. நீங்க ஓகே நல்லா பண்றீங்க, நீங்க யாரால இருக்கிறதுனா இருங்க, நீங்க போறதுனா போங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் நாங்க தருவோம்ட்டாங்க. உமர் ரலியல்லாஹு பைத்துல் முகத்தஸ் நீங்க அமைஞ்சிருக்கல பள்ளிவாசல் அந்த இடம். அப்ப அந்த ஏலியா மக்கள் எங்களுக்கு அதெல்லாம் ஓகே, ஏற்கனவே எங்கள் மன்னர் போட்ட ஒரு சட்டத்தை மட்டும் நீங்க உறுதிப்படுத்தணும் அப்படின்னு. என்ன உங்க டைட்டஸ் மன்னர் போட்ட சட்டம் என்ன அப்படின்னா, இந்த இருக்கானுங்களே யூதர்கள், இந்த யூதர்கள்
இந்த புனித மண்ணிற்குள் நிற்கவும் கூடாது, இந்த புனித மண்ணில் வாழவும் கூடாது, இந்த புனித மண்ணை தூர நின்று பார்க்கவும் கூடாது என்பது எங்களுடைய மன்னர் போட்ட உத்தரவு. அந்த இப்ப மன்னர் இல்ல, நீங்க மன்னர் ஆயிட்டீங்க. எங்க மன்னர் போட்ட உத்தரவை தயவு செஞ்சு அப்படியே பாதுகாத்து கொடுங்க அப்படின்னு. அப்போது உமர் அலிலான் வந்து சரிங்க, இது வரலாறு, இதை நான் சொல்லல, என்சைக்ளோபீடியா ஆஃப் ஜெருசலேம், ஜெருசலத்தினுடைய அகராதி என்று பிரிட்டானிக்காவில் இருக்குது, அதுல போய் படிங்க. ஏதோ முஸ்லீம் வந்து ஒருத்தர் உளறிட்டு போயிட்டான்னு நினைக்காதீங்க. ஐ எம் செக்யூலர் பர்சன். பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியால என்சைக்ளோபீடியா ஆஃப் ஜெருசலேம்ல போய் படிங்க இந்த செய்தியை. அப்ப உமர் அலிலான் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு எந்த யூதர்கள் நம்மள தொழுவ கூடாதுன்னு சொல்றானோ, எங்களை பார்த்தா பிறருடைய மத வழிபாட்டு தலங்களை பிடுங்கி எங்களுக்கு மத வழிபாட்டு தலங்களை கட்டிக்கொள்பவர்கள் போல் தெரிகிறது. வரலாற்றில் எங்கள் கைகளில் அதிகாரம் இருந்த போது கூட, வரலாற்றில் எங்கள் கைகள் ஓங்கி இருந்த போது கூட யாருக்கும் ஒரு சிறு அணுவுக்கும் எந்த அநீதியையும் இழைத்து காட்டாத இறைத்தூதரின் வாரிசுகள் நாங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். யா முஆத் இன்னக தஅதி கௌமன் அஹ்ல கிதாபின் ஃபதுஊஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ். முஆத் என்கின்ற 18 வயது இளைஞரை யமன் தேசத்துக்கு அனுப்பி வைத்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ யூதர்கள் கிறிஸ்தவர்கள் வாழும் இடத்திற்கு செல்கிறாய், ஏதோ நாம் முஸ்லிம் அவர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தானே என்று அவர்களுக்கு அநீதி இழைத்து விடாதே. ஃபத்தகி தஅவத்தல் மظلوم ஃபஇன்னஹா லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப். அநீதி இழைக்கப்பட்டால் அவர்களுடைய பிரார்த்தனை, அவர்கள் இந்துவாக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் யூதராக இருந்தாலும், நீ அவர்களுக்கு அநீதி இழைத்து விட்டால் அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே திரையில்லை, அநீதியை பயந்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட பரம்பரை வந்த நாங்களா இன்னொருடைய இணையத்தை ஈர்த்துவிட்டு எங்களுக்கான இணையத்தை தேடுவோம்? நாங்களா தேடுவோம்? வரலாறு ஒண்ணு பாதியில விட்டு எங்க விட்ட? ஆனா நீங்க எல்லாம் கவனிச்சுதான் இருக்கிறீங்க. எங்க விட்ட? முறையில் அப்ப வந்து அந்த ஏலியா மக்கள், இன்றைய ஜெருசலேம் பலஸ்தீனத்து மக்கள், ஆக்கிரமிப்பு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இன்னைக்கு வந்து சொல்றாங்க, எங்க மன்னர் போட்ட அதே சட்டத்தை போடுங்க. யோசிக்கிறாங்க, உமர் அலிலான் யோசிக்கிறாங்க. வரலாற்று பூர்வம் உமர் அலிலான் தெரியும், அவங்களுக்கும் அதுல ஒரு வரலாற்று கனெக்டிவிட்டி இருக்கு, யூதர்களுக்கும் அதுல கனெக்டிவிட்டி இருக்கு. சரிங்க, அதே மாதிரி பண்ணிடலாம், அதே மாதிரி பண்ணிடலாம். ஆனா இங்க வாழக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஓகே. இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஓகே. தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு மட்டும் அலோவ் பண்றேனே. ஒரு ஆண்டல்ல 2 ஆண்டல்ல, இது வரலாறு. ஒரு ஆண்டல்ல 2 ஆண்டல்ல, 500 ஆண்டுகள் யூதர்கள் மிதிக்க முடியாத மண்ணில், யூதர்கள் கால் மிதிக்க முடியாத மண்ணில் ரோம அரசர்களாலும் பைசாந்திய மன்னர்களாலும் கொடுமை இழைக்கப்பட்டு அவர்களுடைய கோயில்கள் எரிக்கப்பட்டு, அதற்கு முன்னால் இருந்த மன்னர் யூத ஆண்களை எல்லாம் கப்பலுக்குள் போட்டு எரித்து வைத்தார் என்கின்றது வரலாறு. அப்படிப்பட்ட மண்ணில் 500 ஆண்டுகள் உங்களால் மிதிக்க முடியாத ஆலயம். நம்மளுக்கும் இருக்குது அதுல கனெக்டிவிட்டி, யூதர்களுக்கும் அதுல தொடர்பு இருக்குது. ஏன்னா அவங்க அதை புனிதமா நினைக்கிறாங்க. இந்த டோம் இருக்கு பாருங்க, அது அவங்களுக்கு புனிதம், அது அவங்களுக்கும் புனிதமான இடம். யூதர்களுக்கும் இந்த இறையாலயத்துக்கும் தொடர்பு இருக்குது. இத்தனைக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், அவர் எவ்வளவு பெரிய வீர பராக்கிரமசாலி. அவர் கையில் ஆட்சி வந்ததற்கு பின்னாலும், அவர் கையில் அதிகாரம் வந்ததற்கு பின்னாலும் 500 ஆண்டுகள் ரோமர்கள் பைசாந்திய ஆட்சியில் இந்த மஸ்ஜிதுக்குள் ஜெருசலத்திற்குள் வரவே முடியாது என்று சமூக பகிஷ்கரிப்பு செய்யப்பட்டு 2 முறை டைட்டஸ் கைகளால் அவருடைய கோயில்கள் எரிக்கப்பட்டு ஹத்ரியான் பேரரசரால் ஒரு பிரகடனம் செய்யப்பட்டு அங்க தொங்கிட்டு இருந்துச்சு, இவங்க வரக்கூடாது அப்படின்னு. அந்த பிரகடனத்தை தாண்டி அட நீ அவங்களும் வரட்டும்பா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களிடத்திலே நயமாக பேசி அவர்களையும் தங்களுடைய ஆலயம் இருக்கும் பக்கம் வர வைத்ததற்கான அதிகாரத்தை கொடுத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வம்சாவளியில் வந்த அவர்களுடைய மார்க்கத்தை, அவர்களுடைய மார்க்க வழியாக வந்த நாங்களா இன்னொரு இறை ஆலயத்தை இடித்து எங்களுக்கான ஆலயத்தை தேடுகிறோம்? சட்டம் என்ன சொல்கிறது? சொன்ன பாத்தீங்களா, பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட், பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் கொண்டு வந்தாங்க, வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம். அந்த சட்டத்தின்படி அது என்னவா இருந்தாலும் இதுல போய் ஆய்வு பண்ணக்கூடாது. அப்ப இப்படி ஒரு சட்டம் இருக்கும்போது எப்படி சம்பால் பள்ளிக்கு போறான், எப்படி ஞானவாபி மஸ்ஜிதுக்கு போறான்? இந்த முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் என்ன செஞ்சார் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் பாபர் மசூதிக்கு தரப்பட்ட தீர்ப்பில் வார்த்தையாவே இருக்கு, பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் வந்து இந்தியாவுடைய செகுலரிசத்தை பாதுகாக்கிறது, முன்னால எவ்வளவு பண்ண தப்புக்கு இப்ப இருக்கக்கூடிய அனுபவிக்க முடியாது, அதனால நீங்க எந்த மஸ்ஜிதுக்குள்ளேயும் போய் கோயிலை தேடக்கூடாதுன்னு எழுதி இருக்கு தீர்ப்புல. அதை மதிக்காம விட்டுட்டான். சந்திரசூட்டிடம் இன்னொரு பள்ளிவாசல், ஞானவாபி பள்ளிவாசல், ஞானவாபி மஸ்ஜித் சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருது.
அதுக்கு கீழே நாங்க தோண்டி பார்க்கணும், அது கீழே எங்களுக்கு கோயில் இருக்குது அப்படின்னு. அப்ப பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் படி அப்படி தோண்டி பார்க்க முடியாது அப்படின்னு வாதம் வைக்கப்படுது உச்ச நீதிமன்றத்தில். அப்ப ஜஸ்டிஸ் சந்திரசூட் என்ன சொல்றாருன்னா, இப்ப கோயிலா மாத்த சொல்லி கேட்கல, அதுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு வாயால சொன்னார். ஓரல் அப்சர்வேஷன் அப்படின்னு வாயால சொன்னார். இன்றைக்கு அந்த வாயால் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு அப்சர்வேஷன் பண்ணலாம் தப்பில்லை, அதுல என்ன இருக்கு தெரிஞ்சுக்கலாம் தப்பில்லை, என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் தப்பில்லைன்னு சொல்றதுடைய விளைவு இன்றைக்கு ஞான்வாபி மஸ்ஜிதிலே பாதியை லாக் செய்துவிட்டு ஒசுகானா இந்த ஒளு செய்யற இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒளு செய்யற இடத்தை இப்ப பாதியா பூட்டி வச்சிருக்கிறான். ஞான்வாபி மஸ்ஜிதுடைய அடியில முஸ்லிம்களும் தொழ போகலாம், இந்துக்களும் பூஜை செய்யலாம் ஃபாலோ பண்ணிருக்கான் பள்ளியாசலுக்குள்ள யூபியில. ஞான்வாபி மஸ்ஜிதை தொடர்ந்து இன்னைக்கு சம்பால் ஒரு பள்ளியா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இந்த ஒரு பள்ளிதான் பிரச்சனை என்று. இந்தியாவில் இதுவரை கிட்டத்தட்ட 10 பள்ளிவாசல்கள் டீலாவாலி மஸ்ஜித் அப்படின்னு லக்னோ யூபியில இருக்கிறது. லக்ஷ்மண் டீலா என்கின்ற கோயிலை இடித்துவிட்டு அவுரங்கசீப் இந்த பள்ளிவாசலை கட்டினார் என்று சொல்லி அந்த பள்ளிவாசலுக்கு எதிராக சூட் பெண்டிங்ல இருக்குது இன்னைக்கு யூபியில. அதே போல குவத்துல் இஸ்லாம் பள்ளிவாசல் என்று குத்துப் மினாரில் டெல்லியில இருக்கிறது. குத்துபுதீன் ஐபக் இந்த பள்ளிவாசலை எங்களுடைய 27 கோயில்களை ஜெயின் கோயில்களோடு சேர்த்து 27 கோயில்களை உடைத்து விட்டு தான் இதை கட்டினார்னு அதுக்கு எதிராக வழக்கு இருக்குது. ஏதோ ஒரு கேஸ் 2 கேஸ் நினைக்காதீங்க, இது ஒரு மிகப்பெரிய சதி. இந்தியாவிலே உலகம் முழுக்க நடக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகம் முழுக்க, அது ஈராக்கா இருந்தாலும் ஆப்கானிஸ்தான்ல இருந்தாலும், அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்வதை போல வல் ஆகிபத்துல் முத்தகீன், இவர்கள் எவ்வளவு உருண்டாலும் எவ்வளவு புரண்டாலும் என்னென்ன பெரிய அதிகாரத்தை இவர்கள் கையில் எடுத்தாலும் இறுதி வெற்றி என்பதை இறைவன் இந்த இறைவனை நம்பும் இந்த கூட்டத்திற்கு தான் வைத்திருக்கிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேவையெல்லாம் உறுதிப்பாடுதான். ஏன் கத்துக்கிட்டே இருக்கீங்க, வருஷம் பூரா ஏன் கத்துக்கிட்டே இருக்கீங்க? நாம் அந்த ஒரு ஆலயத்தை நிறைய பேர் கேட்கறாங்கல்ல, டிசம்பர் வந்துச்சுன்னா ஏதோ வருஷ பாத்திய மாதிரி ஓதிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படி. பைத்தியகாரா, இந்த டிசம்பர் 6 கத்தி கத்தி எனக்கு 10 பள்ளிவாசல் வந்து கேஸ்ல இருக்குது. லக்னோவிலே டீலாவாலி பள்ளிவாசல், டெல்லியிலே குவத்துல் இஸ்லாம் பள்ளிவாசல், வாரணாசியிலே ஞான்வாபி பள்ளிவாசல், அதே போல கமால் மௌலா மஸ்ஜித் போட்சாலா காம்ப்ளெக்ஸ் மத்திய பிரதேசத்திலே, அது வந்து 11வது நூற்றாண்டினுடைய ஏஎஸ்ஐ ப்ரொடெக்டட் பள்ளிவாசல். அதுக்கு எதிராக வழக்கு, சர்வே ஆர்காலஜிக்கல் சர்வே பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி ஷம்ஷாஹி மஸ்ஜித் பதவுன் யூபியில, அது 850 ஆண்டுகள். பாபர் மசூதி பள்ளி சம்பால் பள்ளியை விட பழசு. இது 850 ஆண்டுகள் பழைய பள்ளி. இதை சம்சுதீன் இல்துமிஷ் எங்களுடைய நீலகந்த் மகாதேவ் கோயிலை இடிச்சு தான் கட்டினாரு அப்படின்னு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அதே மாதிரி அட்டாலா மஸ்ஜித் ஜான்பூர் யூபியிலே ஃபெரோஷா துக்ளக் முஸ்லிம் அரசர் எங்களுடைய கோயிலை இடித்து விட்டு தான் இதை கட்டினார், இது கிருஷ்ணருடைய பிறந்த இடம், அதை வந்து அவுரங்கசீப் இடித்து விட்டு கட்டினார் அப்படின்னு ஒரு வழக்கு இருக்குது. அதே மாதிரி ஷாயி ஈத்கா மஸ்ஜித் மதுரால, சம்பால்ல ஒரு ஷாயி ஈத்கா, மதுரால ஒரு ஷாயி ஈத்கா, அதுவும் வழக்கில் இருக்கு. 7வது பள்ளிவாசல், இது கிருஷ்ணர் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி 8வதாக சம்பால்ல இப்ப இருக்கிற பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிற அந்த பள்ளிவாசல் ஸ்ரீ ஹரிஹர் கோயில் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி ஜாமா மஸ்ஜித் தர்கா ஷேக் சலீம் சிஸ்தி ஃபத்தேபூர் சிக்ரி யூபியில, அங்கேயும் வழக்கு இருக்கிறது. கிருஷ்ணர் புதைக்கப்பட்ட இடம் அது அப்படின்னு அங்க வழக்கு இருக்கிறது. அதே மாதிரி அஜ்மீர் தர்கா, அட இதெல்லாம் கூட பள்ளிவாசல் முஸ்லீம் மட்டும் தான் போவான்னு வச்சுக்கலாம், அஜ்மீர் தர்கா எல்லாரும் போவான். அந்த அஜ்மீர் தர்கா வந்து எங்களுடைய சிவன் கோயிலை இடித்து விட்டு தான் அஜ்மீர் தர்கா கட்டப்பட்டது அப்படின்னு. நல்ல ஒரே ஒரு நல்லது நடந்துச்சு, அந்த தாஜ்மஹால் மட்டும் விட்டுட்டானுங்க. தாஜ்மஹாலுக்கு போய் கேஸ் போட்டானுங்க, அந்த பைத்தியக்காரனை கூப்பிட்டு அடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க, போடா கேஸ் எடுத்துட்டு போடான்னு. ஆனா மத்த கேஸ் எல்லாம் நம்பர் ஆயிடுச்சு, மத்த கேஸ் எல்லாம் சூட் ஆகி இது பத்தாதுன்னு டெல்லியில ஒரு பிஜேபி அட்வொகேட் போய் இந்தியாவில் இருக்கிற எல்லா முஸ்லீம் ஊருடைய பேரையும் மாத்தணும் அப்படின்னு கேஸ். அது வந்து அடிமைத்தலையுடைய அடையாளம். அடிமைத்தலையின் அடையாளமா? திப்பு சுல்தான் போன்ற பேரரசர்கள் தோன்றி இருக்காவிட்டால் இந்த ஒருத்தரை காட்டு பார்ப்போம். நான் கேட்கிறேன், எது அடிமைத்தலையின் அடையாளம்? ஏன் உங்களுக்கு இந்த அடையாளத்தை பார்த்தா எரியுது? இப்படி அலகாபாத்ங்கிற நல்ல பேர், அதை மாத்தி பிரயாகராஜன் மாத்தி வச்சிட்டான். என்ன எல்லாம் அடையாளம், இது வந்து விளையாட்டு கிடையாது. இன்றைக்கு நாம் கடந்து கொண்டிருப்பது அனைத்தும் நாளை இந்த இந்தியாவில் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள், இவர்களும் ஆண்டார்கள். திப்பு சுல்தானை பார்த்தவனுக்கு ஏன் எரியுது? திப்பு சுல்தான் formed a formidable force. He inflicted a severe defeat on British army. ஆங்கிலேயர்கள் எழுதியது. இந்த இந்தியாவில் எந்த ஒரு மன்னனாலும் ஏற்படுத்த முடியாத ஒரு தோல்வியை
ஆங்கிலேயர்களின் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக ஒரு இந்திய அரசன் ஏற்படுத்தினார் என்றால் அது திப்பு சுல்தான் தான் என்று ஆங்கிலேயர்களே பாராட்டிய வரலாறு ஒரு முஸ்லிம் வீரன் திப்பு சுல்தானுக்கு உண்டு. அப்ப என்ன பண்றான்? திப்பு சுல்தான் வரலாற்றை திப்பு ஜெயந்தி அப்படின்னு கவர்மெண்ட் எடுத்தா அதை தடை பண்ணணுங்கிறான். ஸ்வாட் ஆஃப் திப்பு சுல்தான் படம் எடுத்தா செட்டை கொளுத்துறான். அதுல பியூட்டி என்ன, நான் அடிக்கடி சொல்வது உண்டு, நான் எதிர்க்கக்கூடியவர்களுக்கும் அதான் சொல்லுவேன். எதிர்க்கிறவன் ஏதோ மூல செலவாகி தான் எதிர்க்கிறான். திப்பு சுல்தான் ஸ்வாட் ஆஃப் திப்பு சுல்தான் நாடகம் வந்துச்சு, சஞ்சய் கான் அப்படிங்கிறவன் எடுத்தான். அதை எடுக்க விட்டுறக்கூடாது, முஸ்லீமுடைய வரலாறு வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்னு அவன் நாடகம் வச்சுட்டு இந்த செட்டை கொளுத்தி விட்டான். அந்த ஆளுக்கு மூஞ்செல்லாம் காயமாயிருச்சு. இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு நடந்துச்சு. நீங்கெல்லாம் நான் பொடியனா இருந்திருப்பேன், பெரியவங்க எல்லாம் யாராவது பெரியவனா கோச்சிக்குவாங்க. அப்புறம் என்ன பார்த்தா வயசான மாதிரி தெரியுதாங்க, எல்லாரும் யங்ஸ்டராக தான் இருக்கிறாங்க. சரி, கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கும். ஸ்வாட் ஆஃப் திப்பு சுல்தான் வந்துச்சு. அந்த நாடகத்தை தடை பண்ணணும்னு சொல்லி KR மல்கானி அப்படின்னு RSS மூத்த நிர்வாகி, RSS ஆர்கனைசர் பத்திரிகையினுடைய முதன்மை ஆசிரியர், பாஜக துவங்கப்பட்ட நாளில் முதன்மை துறை தலைவர், பல மாநிலங்களில் கவர்னராக இருந்தவர். அவரை கூட்டு வந்து நீங்க தான் கரெக்டான ஆளு, நீங்க தான் கரெக்டான ஆளு, நீங்க என்ன பண்ணுங்க, சென்சார் பண்ணுங்க, எது எது வரணும் எது எது வரக்கூடாது. அவர் அதனால டிடி தூர்தர்ஷன்ல வந்துச்சு. அப்ப உடனே நான் சென்சார் பண்றேன்னு அவர் எழுதினார். முஸ்லீமுடைய வரலாறு யாராலும் அசைக்க முடியாத வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் இஸ்லாமியர்கள் என்பதற்கு சான்று. KR மல்கானி கொஞ்ச நாள் உட்கார்ந்து சென்சார் பண்ணிட்டே இருந்தார். நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதினார். தேசம், நேஷன் ஃபர்ஸ்ட், தேசம் முதன்மையானது என்ற புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தில் அவர் சென்சார் போர்டு வந்து அவர் சென்சார் பண்ணி அதற்கு பிறகு அந்த புத்தகத்தை திப்பு சுல்தான் தெரிஞ்சுக்கிட்ட புத்தகத்தை எழுதினார். எல்லோரும் சொல்கிறார்கள் இந்த இந்தியாவை ஆண்ட மன்னர்களிலேயே முதன்மை மன்னர் என்று ஒருவரை நான் சொல்வேன் என்றால் அது திப்பு சுல்தானைத்தான் சொல்வேன் என்று RSS KR மல்கானியை பேச வைத்த வரலாறு கொண்டவர்கள் இந்த முஸ்லிம்கள் இந்த மண்ணிலே. அதோட இருக்கிறானா KR மல்கானி? கடைசியா வார்த்தை எழுதினான், செத்துட்டார் அவர். இப்போ இந்த KR மல்கானி எழுதினார், திப்பு சுல்தான் ஒரு கால் நீங்கள் சொல்வதை போல் ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிந்து இருந்திருந்தால் அவரும் பல மன்னர்களைப் போல பல நவாபுகளைப் போல மானியம் வாங்கி கொண்டு ஒரு இளவரசராக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் a dead lion is better than a living dog. நக்கி வாழும் நாயாக இருப்பதை விட செத்து மடிந்தாலும் சிங்கமாக இருப்பது மேல் என்று களத்திலே ஆங்கிலேயர்களை சந்தித்து இந்த இந்தியாவை ஆண்ட மன்னர்களிலேயே ஒரு மன்னர், மொத்த வரலாறை புரட்டிப்பார், மொத்த வரலாறு என்டையர் ஹிஸ்டரி. இந்தியாவை ஆண்ட மன்னர்களிலேயே ஒரு மன்னன் ஆங்கிலேயர்களை களத்திலே சந்தித்து களத்திலேயே உயிர் நீத்த ஒரே அரசன் இந்த இந்திய மண்ணில் திப்பு சுல்தான். அதனாலதான் அந்த வரலாறை மாத்தணும், இந்த பள்ளிவாசலை மாத்தணும். இப்ப அவனை பள்ளிவாசலாம் பார்க்கும்போது எல்லாம் எப்படின்னா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இது எல்லாமே சட்டப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, சட்டப்படியே இந்த பள்ளிவாசல் மேல கை வைக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் AMASR 1958 படி ஏன்ஷியன்ட் மோனுமெண்ட்ஸ் இதெல்லாம் பழம்பெருமை வாய்ந்த இடங்கள். இதனுடைய சட்டத்தின் படி என்ன, இது வந்து நம்ம இன்னொன்னு பேசுறோம் இல்லையா, பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் சொல்றோம்ல, வரலாற்று இது வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம். வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் இதுக்கு பொருந்தாது. எதுக்கு பொருந்தாதுன்னா, எவையெல்லாம் தொன்மையான சின்னங்களோ அவைகளுக்கு அது பொருந்தாது. ஏன்னா வழிபாட்டு தலம் இல்ல, தொன்மை சின்னம். அப்ப உடனே அது இதுக்கு பொருந்தாதுன்னு. ஆனால் தொன்மை சின்னமாக இருந்தால் செக்ஷன் 16 ஆஃப் AMASR Ancient Monuments and Archaeological Sites and Remains Act in section 16 படி any purpose inconsistent with its character, அது எதற்காக இருக்கிறதோ அதற்கு எதிரான ஒரு கேரக்டர் அதை பயன்படுத்தக்கூடாது. அப்ப அந்த ஏன்ஷியன்ட் மோனுமெண்ட் எதுக்காக இருக்கு, மஸ்ஜித் என்ற ஏன்ஷியன்ட் மோனுமெண்ட் எதுக்காக இருக்கு, தொழுவத்துக்கு இருக்கு, அதற்கு எதிராக அதை பயன்படுத்த முடியாது. செக்ஷன் 16. அப்ப இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகளானாலும் IB என்கின்ற உளவுத்துறை அதிகாரிகளானாலும் இன்னும் யாரெல்லாம் இந்த நிகழ்வை உணவு எடுக்கிறீர்களோ அவர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், இங்கு யார் சட்டத்திற்காக பேசிக் கொண்டிருக்கிறார், யார் சட்டத்தை நிலைநாட்ட பேசிக் கொண்டிருக்கிறார், யார் உரிமைக்காக பேசிக் கொண்டிருக்கிறார், யார் உரிமை நிலைநாட்ட பேசிக் கொண்டிருக்கிறார், AMR ஆக்டின் படியும் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டின் படியும் ஒரு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சட்டத்தில் இருக்கும் வாக்கியங்களை நீதிமன்றங்கள் தவற விடுகிறது. ஜஸ்ட் வாயால ஒரு ஓரல் அப்சர்வேஷன் சந்திரச்சு சொல்லிட்டார், அதுல பார்த்தா என்ன நடக்கும். சரி, நான் கேட்கிறேன், ஒரு மஸ்ஜிதை கோயிலாக ஆக்குறது தான் சட்டப்படி தப்பு.
அதுல கோயில் இருந்துச்சான்னு ஆய்வு பண்றது தப்பு இல்லைங்கிறாங்க. சரி, ஆய்வு பண்ணிட்டான், அதுல கோயில் இருந்துச்சுன்னு தெரிவிச்சு, அடுத்து என்ன? அடுத்து என்ன? அதைத்தான் ஜஸ்டிஸ் நரிமானே சொல்றாரு. ஜஸ்டிஸ் நரிமான் நேற்று பேசும்போது சொல்றாரு, சும்மா இருக்கிற சீண்டி விட்ட மாதிரி இது எப்படி ஒரு ஜஸ்டிஸ் பேச முடியும்னு கேட்கிறாரு. அப்ப இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இது வழிபாட்டு தலத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்ட போர் மட்டுமல்ல. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், ஊதித்து பிஹம்சின் லம் யுக்தஹுன் அஹதுன் மின் கபல் நுஸிர்து பிர்ருஅபி மஸீரத ஷஹரின் வஜுஇலத் லி அல் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா என்று சொன்ன இறைத்தூதரின் சமூகம் நாம். அது அவனுக்கு நல்லாவே தெரியும். 5 விஷயங்கள் எனக்கு தரப்பட்டிருக்கின்றன, அது எனக்கு முன்னால யாருக்கும் தரப்படல. ஒன்று, நான் 1 மாத கால தூரத்தில் இருந்தாலும் முஹம்மத் என்கின்ற என்னுடைய பேரின் பயம் என் எதிரியின் உள்ளத்தில் இருக்கும் என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். நம்பர் 1. நம்பர் 2, ஜுஇலத் லி அல் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா. உலகம் முழுக்க எனக்கு மஸ்ஜித் தான், உலகம் முழுக்க எனக்கு சுத்தமான இடம் தான். நான் கேட்கிறேன், நீங்க காமெடி பண்றானுங்க, நீங்க பாபர் மசூதி இடிச்சிட்டா, ஏன்னா போய் மசூதி இடிச்சிட்டா முஸ்லிம்களை தொழில் நிறுத்திடுவானா? அது இருந்துட்டே போறதில்ல, அது வேற விஷயம். என்ன பள்ளியாசல் இருந்துட்டே தொழிலுக்கு போறான். இங்க நம்ம நிலைமை என்னன்னா, அதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, பாபர் மசீத் ஆகட்டும், பள்ளிவாசல் பிரச்சனை, ரசூலுல்லாஹ் ஏதாவது சொல்லிட்டாங்க, ரசூலுல்லாஹ் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆர்ப்பாட்டத்துக்கு வரது யாருன்னு பார்த்தா, வாழ்க்கையில சுன்னத்தையே ஃபாலோ பண்ணாத ஒருத்தர். பள்ளிவாசலுக்கு வர்றது யாருன்னு பார்த்தா, வாழ்க்கையில பள்ளிவாசலுக்கே போகாத ஒருத்தர். சரி, அது வரைக்கும் அந்த உணர்வை பாராட்டும். அப்ப எங்க வேணாலும் நம்ம தொழுதுக்குவோம், அது பிரச்சனை கிடையாது. நோக்கம் என்ன? நோக்கம் முஸ்லிம்களுடைய அடையாளங்கள் அழிக்கப்பட வேண்டும். அப்ப மீண்டும் மீண்டும் நாம் இந்த மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டியது, டிசம்பர் 6களிலே நாம் சொல்ல வேண்டிய செய்தி என்ன? நாம் இந்த இந்தியாவை ஆண்டவர்கள் உண்மையாய் உழைத்தோம், உதரமும் உதிர்த்தோம், உயிரையும் கொடுத்தோம், புனைப்பெயர் தந்தனர் பாகிஸ்தான் பிரியர்கள் என்று. காந்தியுடன் இருந்தோம், பல களங்களில் கலந்தோம், சிறைவாசனம் சுவைத்தோம், பங்கை தர மறுப்பனர் பாட புத்தகங்களிலும் புகைப்படங்களிலும் கூட. சந்திரபோஸின் போராட்ட படைகளை தலைமையேற்று சென்றோம் அன்று, அதற்கு பட்டம் தந்தனர் இன்று பயங்கரவாதிகள் என்று. துப்பியும் தாடியும் விடுதலை போரில் உண்மை தீவிரம் காட்டியதாலோ அவை தீவிரவாதத்தின் அடையாளங்கள் ஆகி போயின. ஆம், தீவிரவாதிகள் தான், ஆம் தீவிரவாதிகள் தான். சாந்தியை சமாதானத்தை காப்பதில் தீவிரவாதிகள் தான். தியாகத்தால் வரலாறு படைத்தோம் அன்று, சிலர் துரோகத்தால் உண்மை வரலாறு இழந்தோம் இன்று. வெள்ளையனுக்கு விசுவாசமாக இருந்து நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்து ஒதுங்கி வாழ்ந்த ஓநாய்களும் பதுங்கி வாழ்ந்த பச்சோந்திகளும் பட்டங்களிலும் பதவி பள்ளக்கிலும் விவசாயம் இருந்து பள்ளிக்க அடிமைத்தாய் அகற்ற அயராமல் உழைத்தவனும் விடுதலை போரில் வீரமரணம் அடைந்தவனும் இருட்டு அறையில் குருட்டு பூனை இல்லாத ஒன்றை தேடுவதைப் போல இரவின் வாயிலில் விடியலை எதிர்பார்த்து ஓலை குடிசையில் ஒட்டிய வயிற்றுடன் முன்னாள் மண்ணின் மைந்தர்களின் இந்நாள் வாரிசுகளுக்கு முஸ்லிம்கள். இடிக்கப்பட்டதோர் இறையில்லம், தகர்க்கப்பட்டதோர் வரலாற்று சின்னம், காட்டில் பிறந்தது இந்தியாவின் மானம். சதிகார சூழ்ச்சிக்கு இறையில்லம் இறையாக இழந்து நின்ற முஸ்லிம்களிலே பல உயிர்கள் பலியாக. பாபர் மசூதி இடிப்பே ஜனநாயகத்தின் மேல் படிந்த கரையாக. ஆட்சி கட்டிடம் சரியில்லை, அதிகார வர்க்கமும் பயனில்லை என நீதி கேட்டு சென்றவனை வீதிக்கு விரட்டியது பரநாயக நாட்டு மதநாயக மன்றங்கள். அதனால் தான் இன்றைக்கு வீதியிலே நிற்கிறோம். ஒரு முஸ்லிம், ஒரு நடுநிலையான நியாயவான் எதை இழந்தும் வாழுவான், தன் அடையாளத்தை இழந்து வாழ மாட்டான். அதற்குத்தான் தஅதீமு ஷஆயிரில்லாஹ் என்கின்ற ஒரு பிரிவே குர்ஆனிலே இருக்கிறது. உங்கள் அடையாளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நீங்கள் வாழ்ந்தீர்கள், நீங்கள் இருந்தீர்கள் என்பதற்கான அடையாளம் இந்த மஸ்ஜிதுகள். இந்த மஸ்ஜிதுகளுக்கான உரிமைகளுக்காக நாம் தொடர்ந்து களத்திலே நிற்க வேண்டும். அதற்கான உறுதியை வல்ல இறைவன் நம்முடைய கால்களுக்கு தர வேண்டும். ரப்பனா சப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் என்று அல்லாஹ் கேட்க சொல்கிறான். இறைவா, எங்கள் பாதங்களை வலுப்படுத்து, எங்கள் பாதங்களை நீ பலப்படுத்து, எங்கள் பாதங்களுக்கு நீ பலத்தை கொடு. வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், எங்களை எதிர்க்க நினைக்கும், எங்களை அழிக்கும் அநீதமாக எங்களுக்கு எதிராக அநீதத்தை ஏறிவிடும் எங்கள் எதிரிகளுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவியை செய் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையாக வைத்து, இந்த சட்டத்திற்காகவும் நீதிக்காகவும் என்றைக்குமே இந்த சமூகம் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறது. முதல்ல போய் ஒரு ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போய் நிற்கும் போதே இப்போதைக்கு இழுத்து மூடுங்க அப்படின்னு சொன்னாங்க பாபர் மசூதியை. நீதிமன்றத்தின் நம்பிக்கை வைக்கும், ஓகே இழுத்து மூடிக்கிறோம், மூடிட்டோம். மூடப்பட்ட பள்ளிவாசலை நம்ம திரும்ப சொல்றான், நீதிமன்ற தீர்ப்பை ஏத்துக்க மாட்டேங்கிற, தீர்ப்பை ஏத்துக்க மாட்டேங்கிற. அட பாவிகளா, முதல்ல கீழ்கோர்ட்ல பள்ளிவாசலை மூடிடுன்னு சொன்னா நீதிமன்றம் நியாயம் கொடுக்கும், மூடிடுவோம் அப்படின்னு மூடணும். மூடப்பட்ட பள்ளிவாசலை மீண்டும் திறந்தீர்கள். எதற்காக திறந்தீர்கள்? என் கனவுல ராமர் வந்து பூஜை செய்ய சொல்றாரு அப்படியே ஒரு பெட்டிஷன் போட்டான். நீதிமன்றத்துக்கு போனான் பாண்டே என்ற ஒருத்தன். சரி, ஆமா ஆமா, ஐயோ கடவுளே சொல்லிட்டார்,
திறந்து பூஜை பண்ணுங்கன்ட்டான். பூட்டப்பட்ட பள்ளிவாசலை பாபர் பள்ளியை திறந்து பூஜை நடத்தினீர்கள். ஐயோ, நீதிமன்ற உத்தரவு மதிக்கணும், மதிச்சோம். அப்படியே போச்சு. அதே பள்ளிவாசலை அப்படியே நம்ம பச்சை புள்ளியை வைத்துள்ள பிச்சு போடுற மாதிரி கண்டுக்கு முன்னால் அநீதமாக அந்த பள்ளிவாசலை இடித்தீர்கள். இடிக்கப்பட்ட பின்னால் உயர் நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது. உயர் நீதிமன்றம் நியாயத்தை கொடுக்கும் நம்பினோம். வீதிகளிலே போராடினாலும் நீதிகளின் மீது நம்பிக்கை வைத்தோம், நம்பினோம், உயர்வாக நம்பினோம். இந்த உனக்கு பாதி இவனுக்கு பாதி அப்படின்னாங்க. இடிச்சவனுக்கு ஒரு பங்கு, ஈடுபட்டவனுக்கு ஒரு பங்கு. ஐயோ, என்னங்க இது அநியாயமா இருக்கு. நீதி மேல நம்பிக்கை இருக்கு, நாங்க உச்ச நீதிமன்றம் போறோம். நீதிமன்றத்தை தானே நம்பினோம், நீதிமன்றத்துக்கு போனோம். உச்ச நீதிமன்றம் போனோன்னு என்ன பண்றது, எங்க கைப்புள்ள ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சொல்லிட்டான், உள்ள கோயில் இருந்துச்சான், அதுதான் ரெக்கார்டு இருக்குது. அதனால பெரும்பான்மை மக்களுடைய மனசு பின்படாத மாதிரி அவங்களுக்கே வெப்ப இடத்தை கொடுத்துருங்க, நீங்க வேற இடத்துல கட்டிக்கங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, வரலாற்றில் இந்தோனேசியாவிற்கு பிறகு அதிக முஸ்லிம்கள் வாழும் நாடு இந்தியா. உலகத்துல இந்தோனேசியாவுக்கு பிறகு அதிக முஸ்லிம்கள் வாழும் நாடு இந்தியா. உச்ச நீதிமன்ற பாபர் மசூதி தீர்ப்பு வரப்போகிறது. முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் நீதிமன்றம் போட்டுச்சு, எங்களுக்கு சாதகமா இருக்குன்னு எவனும் ரோட்ல கொண்டாடக்கூடாது. அது மேக்கா போட்டுச்சு, நல்ல மேக்கான சப்ஜெக்ட். அது சாதகமா இருக்குன்னு யாரும் ரோட்ல கொண்டாடக்கூடாது. ஐயோ, பாதகமா இருக்குன்னு யாரும் ரோட்ல கண்டனம் தெரிவிக்க கூடாது. என்னடா இது ட்விஸ்டே பயங்கரமா இருக்கே, பயந்துகிட்டே இருந்தோம். ஆல்ரெடி ரெடி ஆயிட்டான், ஸ்வீட் கியூட்லாம் எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் வெளியே. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்துச்சு, அவ்வளவுதான்பா, போ பாயெல்லாம் கிளம்பு, வெளியே போ, நான் கோயில் கட்டிக்கலாம், நீங்க அங்க போங்க அப்படின்னு. அப்போதும் நீதிமன்றத்தை நம்பினோம். இந்த இந்தியாவின் உலகத்தில் உலகிலேயே முஸ்லிம்கள் இரண்டாவது பெரிய நாடாக வாழக்கூடிய நாடு இந்தியாவில் உச்ச நீதிமன்றத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் காரணமாகவும் அதன் மீது வைத்திருக்கும் மரியாதையின் காரணமாகவும் முஸ்லிம்கள் அமைதி காத்து இன்றைக்கும் தெருக்களிலே நிற்கிறோம் என்றால் எங்கள் நம்பிக்கை வீண் போகாது. வெள்ளையர்களை விரட்டி அடிப்பதற்கு எப்படி எங்கள் ரத்தங்கள் இந்த பூமியில் சிந்தி வரலாற்றில் எங்களை கண்டுதான் இந்த வெள்ளையன் அஞ்சியதை போல இந்த மண்ணிலே யாரை கண்டு மஞ்சவில்லை என்பது வரலாறு. அதே போல அந்த வெள்ளையர்களை அகற்றிய எங்களால் இந்த கொள்ளையர்களையும் அகற்ற முடியும். அந்த நம்பிக்கை ஈமான் கொண்டு எங்களுடைய உள்ளத்திலே உறுதியாக இருக்கிறது. ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் நாங்கள் இழந்த அனைத்தையும் இறைவன் உதவியால் மீட்டெடுத்தே காட்டுவார் இன்ஷா அல்லாஹ். பொறுமை, இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் வலனப்லுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வத் தமராத். வலனப்லுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌஃப், பயத்தை கொண்டு உனக்கு சோதனை உண்டு. வல் ஜூ, பசியை கொண்டு உனக்கு சோதனை உண்டு. வ நக்ஸின் மினல் அம்வால், பொருளாதாரத்தில் சேதத்தை கொண்டு உனக்கு சோதனை உண்டு. வல் அன்ஃபுஸ், உயிர் சேதத்தை கொண்டு உனக்கு சோதனை உண்டு. வத் தமராத், விளைச்சல்களில் சேதத்தை கொண்டு உனக்கு சோதனை உண்டு. ஃபபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு சுப செய்தி உண்டு. இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நம் போன்ற பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறார். நாம் கேட்பது நீதி, நாம் கேட்பது நியாயம். இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உம்மத் என்றைக்கும் அநீதிக்காக நிற்காது, என்றைக்கும் அநீதிக்கு துணை நிற்காது, என்றைக்கும் அநீதிக்கான கோரிக்கையை வைக்காது. நாம் வைப்பது நீதிக்கான கோரிக்கை. நெஞ்சை நிறுத்தி இந்த கோரிக்கையை ஒவ்வொரு ஆண்டும் இந்த சிவர்களின் காதில் ஊழிக்கொண்டே இருப்போம். இவர்களுக்கு கேட்கிறதோ இல்லையோ, படைத்த அவன் கேட்டுக் கொண்டிருக்கிறான். ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் வல் ஆகிபத்துல் முத்தகீன், இறுதி வெற்றி நமக்கு மட்டுமே கிட்டும் இன்ஷா அல்லாஹ் என்று கூறி மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் வழங்கிய இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி, எல்லாவற்றுக்கும் மேலாக பேசுவதற்கான ஆற்றலையும் சிந்திப்பதற்கான சிந்தனையும் கொடுத்த வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.